அன்புள்ள கேப்டன் டிவி நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்க போகும் மூலிகை மருத்துவம் மிக எளிமையானது. ஆனால் அதே சமயத்தில் எளிமையான மூலிகை தான். ஆனால் அது பார்த்திங்கன்னா பெரிய பெரிய நோய்களையும் குணப்படுத்தும். அதனால தான் அதுக்கு பெருங்காயம்னே பேர் வச்சுருக்காங்க. நிறைய பேர் வயிற்று வலிக்கு மருந்து கேட்டிருந்தீங்க. அது மாதவிடாய் காலங்கள்லையாக இருக்கட்டும், சாதாரணமாக இருக்கட்டும், வாயு தொல்லைக்கும் வயிற்று வலிக்கும் கேட்டிருந்தீங்க. அதனால தான் இன்றைய எபிசோடில் பெருங்காயத்தை நான் முக்கிய மூலிகையாக எடுத்துக்கிட்டேன். பெருங்காயம்ங்கிறது உங்களுக்கு தெரியும், ஒரு மரத்தினுடைய பிசினது. இந்த பெருங்காயத்தை வெறும் தண்ணியில் அல்லது ஒரு லூக் வார்ம் வாட்டர், மிதமான ஒரு சுடு தண்ணியில் இதை 2 சிட்டிகை போட்டு குடிச்சிட்டிங்கன்னா உங்கள் வயிற்று வலி போயிடும். இதுக்கு ஒரு மருந்து மாத்திரை தேடவே வேண்டியதில்லை. அதே மாதிரி கேஸ் ட்ரபிள் இருக்கிறவங்களும் இதை பண்ணலாம். இந்த 2 பேருமே, வயிற்று வலியில் இருக்கிறவங்களும் வாயு தொல்லை இருக்கிறவங்களும் இந்த 2மே வெந்நீரில் போட்டு அல்லது தண்ணியில் போட்டு குடிக்க உங்களுடைய வாயு தொல்லையும் வயிற்று வலியும் போயிடும். இப்போ இந்த பெருங்காயத்தை ஒரு ஸ்பூன் தண்ணி விட்டு, ஒரு 30 ml 20 ml தண்ணி விட்டு ஊற வச்சுட்டு காலையில் எந்திரிச்சு அந்த பெருங்காயத்தை சாப்பிட்டு அந்த தண்ணியை குடிக்க வயிற்றில் உள்ள புழுக்கள் எல்லாம் வெளியேறிடும். வேர்ம்ஸ் இன்ஃபெஸ்டேஷன், இதுக்கு ஒரு மெபெண்டசோல்ன்ற ஒரு டேப்லெட்டோ அல்பெண்டசோலோ எதுவுமே தேவை கிடையாது. அதெல்லாம் நமக்கு சைடு எஃபெக்ட்ஸ் கொடுக்கும். இது கொடுக்கவே கொடுக்காது. நம்ம உடம்புல இருக்கிற புழுக்களும் பூச்சிகளும் போயிடும், அதே நேரத்தில் கேஸும் போயிடும். இப்போ இந்த பெருங்காயம் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மலச்சிக்கலை உண்டு பண்ணும். இப்போது நிறைய பேதி ஆகுதுன்னா கூட பெருங்காயம் சாப்பிட்டோம்னாலே கொஞ்சம் நின்றுடும். ஆனால் இந்த பெருங்காயத்தோட பனங்கிழங்கு பொடியையும் சேர்த்து தேன் சேர்த்து சாப்பிட மலச்சிக்கல் போயிடும். எவ்வளோ அற்புதமான ஒரு மருந்து பாருங்கள். இந்த பெருங்காயத்தூள், 1 டம்ளர் வெந்நீர், 2 சிட்டிகை பெருங்காயத்தூள், 1 சிட்டிகை உப்பு, கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டு சாப்பிட சிஸ்ட்டு இப்போது கர்ப்பப்பையில் ஓவரியில் தான் சிஸ்ட் இருக்குதுன்னு சொல்ல வேண்டியதில்லை. இப்போ கிட்னிலையும் நிறைய கிட்னியில் இருக்குது. எல்லா இடத்துலையுமே சிஸ்ட் இல்லாத இடமே இல்லை. இப்போது ரேராக தான் முந்தி ஓவரியில் நிறைய ஓவரியில் இருக்கும், ரேராக மற்ற இடத்துல இருக்கும், அபூர்வமாக இருக்கும். இப்போ எல்லாத்துலேயுமே கிட்னியில் சிஸ்ட் இருக்குது, இப்போ லிவரில் சிஸ்ட் இருக்குது, எல்லா இடத்துலையும் சிஸ்ட் இருக்குதுன்னு தான் ரிப்போர்ட்ஸ் வருது. அதனால் எங்கே அந்த கிருமி கட்டிகள் என்று சொல்லக்கூடிய அந்த சிஸ்ட் இருக்குதோ அவற்றையெல்லாம் இந்த பெருங்காய தண்ணி குணப்படுத்தும். இப்போது பெருங்காயம் ஆறவே ஆறலை, ஒரு புண்ணு ஆறவே ஆறலை, செப்டிக்காய் போயிருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்க எல்லாருமே இந்த வேப்பிலையோட இந்த பெருங்காயத்தை வச்சு அரைச்சி அந்த இடத்துல 4 நாள் போடுங்க, போயிடும். புண்ணு இருந்த இடமே தெரியாது. எவ்வளோ பெரிய விஷயம். நான் இந்த புண்களை ஆற்றக்கூடிய, அழுகிய புண்களை ஆற்றக்கூடிய வல்லமை வாய்ந்த 2 மருந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒன்று பெருங்காயமும் வேப்பிலையும், ஆன்டிசெப்டிக் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இது 2ம். அதுக்கப்புறம் ஊமத்தை இலை நல்லெண்ணெய், அதுவும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், மயில் துத்தம் சேர்த்து மத்த நாயில்னு சொல்லிட்டு. இது 2மே நமக்கு போதும். எந்த கவலையுமே நம்ம பட வேண்டாம். புண்களை அழுக வச்சுட்டு அதை எடுத்துட்டு அதை கால் எடுத்தோம் விரல் எடுத்தோம் எதுவுமே வேண்டாம். அவ்வளோ அற்புதமான மருந்து இந்த பெருங்காயம். பெருங்காயம்னா நமக்கு என்ன தெரியும், முந்தி சாம்பாரில் போடுவாங்க மணத்துக்காக அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ பாருங்கள், அது எவ்வளோ வேல்யூ உள்ள ஒரு மூலிகை. எவ்வளோ அற்புத குணங்கள் இருக்குது அதில், நமக்கு தெரியாமல் போயிடுச்சு இல்லையா? அதனால் இன்றைக்கி அந்த பெருங்காயத்தை உங்களுக்கு புண்களை ஆற்றக்கூடிய அந்த களிம்பு மாதிரி எப்படி அரைச்சி அந்த புண்களில் போட்டு புண்களை ஆற்றலாம். இது டயபெட்டிக் அல்சர் உள்ளவங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். இது அந்த மாதிரி டயபெட்டிக் அல்சர் உள்ளவங்களுக்கு தான் அந்த காலில் எல்லாம் புண்ணு ஆறாமல் இருந்து அந்த விரல்களை வெட்டி எடுக்கிற மாதிரி வரும். அதுக்கு இது அவ்வளோ நல்ல ஒரு சிறந்த மருந்தாகும். வாங்க இதை பார்க்கலாம். வேப்பிலை ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன், ஒரு 10 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க, போதும். ஒரு 10 கிராம் அளவுக்கு போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு, ஏன்னா நம்ம வேப்பிலை அலசியிருக்கோம், அதனால் அதில் தண்ணி இருக்கும், பார்த்துட்டு அரைச்சிக்கோங்க.
பாருங்கள், இந்த அரைக்கும் போதே அவ்வளோ ஸ்டிக்கியாக அது ஒட்டுது பாருங்கள். அப்படியே அந்த கட்டிகளையும் அந்த புண்களையும் அவ்வளோ அருமையாக இது ஆற்றக்கூடியது. பெருங்காய பவுட்ரு 2 சிட்டிகை, கசகசா பவுட்ரு 2 சிட்டிகை நல்லா கலந்து கரைசலில் குடிக்க சளி அகலும். சளி எல்லாமே அகன்றுடும். இந்த சுவாச பிடிப்புன்னு சொல்லக்கூடிய அதில் என்ன சொல்கிறது, அந்த செஸ்ட்டில் ஒரு 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 ஹார்ட்னஸ் தெரியும். சளியெல்லாம் இருந்ததுன்னா, சளி இருக்கும்போது அது எல்லாமே போயிடும். சுவாச பிடிப்பும் அகன்று சளியும் அகன்று உங்களுக்கு அந்த சுவாசம் சீராகும். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். இந்த பெருங்காயத்தினால் வரக்கூடிய பலன்கள் என்னென்னு பாருங்கள். உங்களுக்கு கட்டிகளை, நீர்க்கட்டிகளை, அதாவது கிருமி கட்டிகளை ஒழிக்கிறது, வாய்வு தொல்லை போகுது, வயிற்று வலி போகிறது, வயிற்று புண் சரியாகுது, ஆறாத காயங்கள் ஆறுது. பொரித்த பெருங்காயத்தையும் பனை வெல்லத்தையும் சேர்த்து சாப்பிட வாத நோய் போயிடும். அவ்வளோ அற்புதமான பலன் கிடைக்கும். வாத நோய் உள்ளவங்கெல்லாம் பொரித்த பெருங்காயத்தை பொரிச்சிட்டு பனை வெல்லம் சேர்த்து சமளவு காலை மாலை சாப்பிட்டு வர வாத நோய் போயிடும். அந்த வாத வலிகள் இருக்கிற இடத்துல எல்லாம் இந்த பெருங்காய கரைசலை நல்லா கரைச்சிட்டு இந்த பெருங்காயத்தை கரைசலை அப்படியே தேய்க்க அந்த வாத குடைச்சலும் வாத வலியும் போயிடும். எவ்வளோ பெரிய விஷயங்கள் பாருங்கள். சாதாரணமாக நீங்கள் நினச்சிருக்கிற ஒரு பெருங்காயம் சமையல் அறையில் ஒரு மூலையில் ரசத்துக்கும் சாம்பாருக்கும் எடுத்து போடக்கூடிய ஒரு பெருங்காயத்தில் எவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது, என்னென்ன நோய்களை குணப்படுத்துதுன்னு பார்த்தீங்களா? இனிமேல் யாருமே நீங்கள் பெருங்காயம் 100 கிராம்னு எழுத மாட்டீங்க, 1 கிலோ வாங்கி வச்சுப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு பயனுள்ள ஒரு மூலிகை மருந்து அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடுச்சு. என்ன நேயர்களே, பெருங்காயத்தின் மருத்துவ குணங்கள் என்னென்ன, அது என்னென்ன நோய்களை குணப்படுத்துது, எப்படியெல்லாம் அதை நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? மீண்டும் ஒரு மூலிகையோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.